போகி பண்டிகை தமிழ்நாடு மற்றும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாய்மொழிக்கேற்ப மக்கள் பழைய பொருட்களை தீயிட்டு வருகின்றனர். இதனால் சென்னையில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆதேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆதேஷ். போகி பண்டிகை இன்று எல்லாராலும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் சென்னையில் காற்று மாசு எந்த அளவுக்கு தரம் அதிகரித்திருக்கிறது? இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். பொதுவாக பழையன கழிதலும் புதிதன புகுதலும் என்பதற்கேற்றாற்போல் பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படும் போகி பண்டிகையானது சென்னை, தமிழகம் போன்ற தமிழர்கள் வாழும் பல்வேறு இடங்களில் சிறப்பாக தங்களது பழைய பொருட்களை தீயிட்டு, அதாவது மக்கள் வைத்திருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள் மற்றும் பழைய பொருட்களை தீயிட்டு புதிய விஷயங்கள் மற்றும் புதிய சிறப்பான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டாண்டு காலமாக பல்வேறு ஆண்டு காலமாக மக்கள் பின்பற்றி வரும் நடைமுறையானது இந்த போகி பண்டிகை. இந்த பண்டிகை பொங்கலுக்கு முதல் நாளானது சிறப்பாக தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை மற்றும் பல்வேறு இடங்களில் இந்த போகி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில், அதாவது குறிப்பாக மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, மேலும் பல்வேறு இடங்களில் ஸ்பென்சர், அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போகி சாலையோரங்களில் தீயிட்டு பழைய பொருட்களை கொளுத்தி மேளதாளங்கள் வாசித்து மக்கள் நடனம் ஆடி கொண்டாட்டமாக இந்த பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசு சார்பில் போகி பண்டிகை அளவாக தீயிட்டு கொண்டாட வேண்டும் என்ற அறிக்கை இருந்தது. இருந்தாலும் மக்கள் அதை கண்டுகொள்ளாமல், பல்வேறு மக்கள் கண்டுகொள்ளாமல் தீயிட்டு மாசு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த மாசானது சென்னை அண்ணா சாலையில் பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆதேஷ்.